வேண்டுமப்பா கோவிந்தா வேண்டுமப்பா கோவிந்தா கோவிந்தா திருப்பதி மலையாரி வேணுப்பா கோவிந்தா திருப்பதி மலையாரி வேணுப்பா கோவிந்தா கோவிந்தா ஐயா ரகுராமா ரகுராமா என்ன நினைச்சா வாழும்படி உங்களுக்கு ஆசை கொடுத்திருக்கிறேன். எண்ணிய என்ன ஈடேற உனக்கு ஆசை கொடுத்திருக்க தம்பி. பகவானே நாராயணா கோவிந்தா மன்னா தம்மா கண்ணா நாராயணா அவர் எப்பேர் பெற்றால் எப்பேர் பெற்றால் எங்க அண்ணனா பகவான் 7 மணிக்கு 7வது மணிக்கு வெளிக்கொண்டு இருக்கிறாரு. அப்ப ஆளு கூட ஒரு பொம்பளை எதுக்கான பொம்பளை தீண்டி கும்பலாமா? இந்த ஊர்ல சரி வஜன பாடாத பெண்கள் உண்டா கேட்டுப்பாரு. பாத யாத்திரையா திருப்பதி நடந்தே போறாங்க பெண்கள். எத்தனையோ பெண்கள் பகவானையே கெதின்னு கிடக்குறாங்க. நான் ஏன் பகவான் அணங்க கூடாது? அதுக்கு இல்லாமா அங்க பாரு உங்க தங்கச்சி கூட வச்சுக்கிறாரு. ஓஹோ ஒண்ணா அதுக்கு இல்ல நேரத்திலே சுத்தமா இருக்கிறியா? சுத்தமா இருக்கிறியா? ஆனா புண்ட துண்ண புண்டியாடி போந்த புண்டியாடி பையா அந்த பட்டம் நீ தானே வாங்கணும். 5 நாள் மஞ்சா தேய்ச்சி சுத்தமா புனிதமா இருக்கு. போ ஆமா ஆமா போ பகவானே சபையை பார்த்தனையா? இது எப்பேர் பெற்ற சபை? இது எதனால் கூடப்பட்ட சபை? எதனால்? பகவான் உரியடி திருவிழா முன்னிட்டு கூடப்பட்ட சபை. அந்த மழை மட்டும் இல்லைன்னா எம்மா கூட்டம் வந்திருக்கும். எனக்கு எம்மா பணம் கொடுத்துருப்பாங்க அந்த பகவானுக்கு. ஆமா பகவானே ஆமா இருக்கட்டும். இருந்தாலும் ரொம்ப ஆசைப்பட்டு நம்ம வரணும்னு சொல்லி மிக பாடுபட்டு நமக்கு வரவேற்பு கொடுத்து நமக்கு போஜன வித்திகள் கொடுத்து அன்போடு வரவேற்ற அருமையின் தாய் தந்தைமார்களுக்கும் கற்றறிந்த கனதனவான்களுக்கும் பெரியோர்களுக்கும் எம்பெருமானுடைய திருவடிக்கும் இந்த சிறுவன் என் மனம் கனிந்த வணக்கம். என்னுடைய விளக்கம் விளக்கத்தை விவரமா எடுத்து சொல்லுங்க. ஏண்டா நாங்க யாரும் 2 பேரும் யாரும் தெரியாத பேசிக்கிறோம். நாங்க 2 பேரும் அண்ணா தூம்பி பாத்தீங்கன்னா உங்களை போல அண்ணன் தம்பி யார் தம்பி யாரு என்ன அவன் அண்ணா நான் தம்பி 2 வருஷம் இந்த மேல் பள்ளிவச பையன் வந்து அண்ணா சொன்னேன். 2 வருஷத்துக்கு முன்னாடி போட்டா அவன் எனக்கு அண்ணா 2 வருஷத்துக்கு அப்புறம் நான் போட்டேன் என் தம்பி. அத உள்ள போட்டு கால் சாத்துமா ஏன்னா சவுக்கடி சண்டால பூபதி விளக்கம் சொல்லுங்க. மனிதனுடைய வாழ்க்கைய இந்த நாயிலே தெரிஞ்சுக்கலாம். அந்த தெரு நாய் இந்த தெருவுக்கு வரக்கூடாது. அந்த பக்கத்து தெரு நாய் இன்னொரு தெருவுக்கு போக கூடாது. இந்த தெரு ஏன் வருதுன்னா அது ஆளை பார்க்க வருது. ஆளை பார்க்க வருது. அப்புறம் வந்து வெள்ள நாய் கோவம் வருது. இப்படிதான் மனிதனுடைய பொறாமையுடைய வாழ்க்கை. மனிதனுடைய பொறாமையுடைய வாழ்க்கை. ஆனா எப்படி இருந்தாலும் சங்கு சுட்டாலும் வெண்மை தரும். சங்கு சுட்டாலும் வெண்மை தரும் அப்படின்ற பழமொழிக்கு நாங்க இருந்தாலும் இந்த நகரத்தில் இந்த பகவானுக்காக செய்ய வேண்டிய திருவிழாக்கள் வெற்றி புலோனே அந்த மாதிரி கத்தாத. இந்த பகவானுடைய திருவிளையாடலை கண்டு கழிக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அன்பு கூர்ந்த பெரியோர்களுக்கும் உங்களுக்கும் பகவானுக்கும் இந்த சிறுவன் என் மனம் கடிந்த வணக்கம் சொல்லி இப்படி கேட்டீங்களே சொன்னாதான் தெரியும். ஆமா பகவானே சொன்னாதான் தெரியும். என்ன ஆளை பார்த்தா தெரியலையா? யாரு சொல்ல என்ன பகவான் போட்டாவாவது பார்த்தியா? பகவான் போட்டா பாத்திருக்கேன். எங்க பார்த்த?
மாட்டிச்சு அத பார்த்து சொல்லிட்டான் பத்திரி கோயில இவ்வளவு அழகா இந்த சாமிய என்ன அழகா எவ்வளவு அற்புதமா அலங்காரம் செய்து வச்சிருக்காங்க பாரு. ஆமா கடைசியில போகும்போது இல்ல ஞாபகமா நிக்க வச்சு போட்டாடுங்க. தம்பி ஐயா என்ன யாருக்கு விளக்கம்? டேய் வசுதேவா தேவகிக்கு சிசுவாய் பிறந்தேங்க சோதை மறை வளர்ந்த கண்ணனே அலை கடலில் துயர்ந்த மணி வண்ணனே அலை கடலில் துயர்ந்த மணி வண்ணனே வசுதேவா தேவகிக்கு சிசுவாய் பிறந்தேங்க சோதை மறை வளர்ந்த கண்ணனே அலை கடலில் துயர்ந்த மணி வண்ணனே அலை கடலில் துயர்ந்த மணி வண்ணனே ஆயர் ஒருத்தவர் பஜனை பாடினாய் அதிமறை அவர் வேதம் ஓடினார். ஆயர் குலத்தவர் ராத்திரி பஜனை பண்ணாங்களா யாரு? ராத்திரி பஜனை பண்ணவங்க யாருடா? போனா போனா டேய் இடையறா யாதவ அங்க அது யாதவ எத்தனை பேரை சொல்லிட்டு பாரு அப்போ. டேய் அது மூணு ஒன்னேதான். அதனாலதான் இந்த பாட்டை அப்படி எழுதுறேன். எல்லாரும் பாட மாட்டாங்க. என்னை பத்தி யார் பாடுவாங்க? ஆயர் குலத்தவர் பஜனை பாடினாங்க அதிமறை அவர் வேதம் ஓதினார். ஆயர் குலத்தவர் பஜனை பாடினாங்க அதிமறை அவர் வேதம் ஓதினார். அரைக்கு புதைக்கு பாலை குடித்தாய் சொந்த அம்மா கம்பன் தன்னை மடித்தாய். ஓஹோ எங்க அப்பா வசுதேவருக்கு அத பாரு அழகா செய்து வச்சிருக்காங்க பாரு. கூடையில தூக்கி போற எங்க அப்பா. ஆமா எங்க பாத்துக்கிட்ட வர்ற வசுதேவரு எங்க அப்பா உங்க அப்பா தேவகி வயத்தில் 8வது பிள்ளையாய் பிறந்து கம்சனுடைய ஆக்கினைக்கு உட்பட என்ன தூக்கி போறாரு. ஆத்த தாண்டி மழை வச்சிக்குது. அந்த நேரத்துல அசோத வீட்டுல குழந்தை பிறந்திருக்கு. என் தங்கை ஆதிபராசக்தி அங்க கொண்டு போய் என்னை விட்டுட்டு எங்க அசோத வீட்டுல விட்டுட்டு அங்க பிறந்த பெண் குழந்தை கொண்டாந்து கம்சனத்தில் கொடுக்குறாங்க. அதை என்ன வாட்டமா இந்த யாதவர் கூட்டமா என்ன வாட்டமா இந்த யாதவர் கூட்டமா அழகா அந்த சிலையை செய்து வச்சிருக்காங்க. நேரம் நீங்க யாரா பாத்தீங்களா? இல்லையே அப்பா பாக்கல அப்பா டேய் அதனாலதான் இந்த பாட்டு அப்படி எழுதணும் நான். ஆயர் குலத்தவர் பஜனை பாட்டிட காஞ்சி மறையவர் வேதம் ஓதிடா அரைக்கு புதைகி பாலை குடித்திட்டாய் சொந்த அம்மான் கம்சன் தன்னை மடித்திட்டாய். எங்க விட்ட பாட்ட நான் யாருன்னு கேட்டீங்களே? நான் சாதாரண ஆளு இல்ல தம்பி. மடிவில் முதல யானை பிடி இல்லாகப்பட்டு அது துடியாய் ஓர் ஆண்டு காலம் தாவிட முடிவில் ஆதி உனக்கு என்று கூவிட முடிவில் ஆதி உனக்கு என்று கூவிட மடிவில் முதல யானை பிடி இல்லாகப்பட்டு துடியாய் ஓர் ஆண்டு காலம் தாவிட முடிவில் ஆதி உனக்கு என்று கூவிட முடிவில் ஆதி உனக்கு என்று கூவிட மங்களலட்சுமி சங்கு சக்கரம் ஆதிசாசன கருட வாகனம் சாரியாய் பார்த்தவா இதை மறந்து பார்த்த சாரியாய் பார்த்தவா அந்த முதல்ல யானையில் சாபத்து இருந்தவா. இப்ப என்ன யாரு புரிஞ்சு போச்சா உனக்கு? இப்பயே ஒண்ணுமே புரியலைங்க. ஆட்டுக்காரி கோய்காரி பண்டிகாரி வச்சுக்க வேணும்னா வந்து நீங்க சாப்பிடுங்க. வேணானா டாடாசி ஏறி போயிடுங்க. வேணும்னா வந்து சாப்பிடுங்க. வேற பாட்டு போனா நம்ம எங்கடா போயிட்டு புரியாதுடா. ஒண்ணும் புரியல. ஏறி போயிருங்க. அது பகவா விட்டு தான் பண்ணி கட்டி தின்ன மாட்டேன். சுருக்கமா சொல்றேன். வைகுந்தமே பொற்புடமா அமர்ந்தருளிய
நாராயணனாய் இருந்து என்னுடைய தந்தை வசுதேவருக்கு தேவைய மனுக்கும் நான் 8வது பிள்ளையாய் பிறந்தேன். 8வது பிள்ளையாய் பிறந்தீங்க. நான் 8ஆம் போர் ஓ, தம்பி. நீங்க 8ஆம் போரா? நான் 8 பாத்திரம் அவனை நீ பகவானே, இவன் மூட்டை கொஞ்சம் எட்டி பாருங்க. பகவானே, நீங்க எட்டி பாருங்க. நீங்க மட்டும் வராதீங்க. உங்க மனைவியே கூட்டிடுவாங்க. லட்சுமியை கூடவே லட்சுமி வேணாம், மூஜை வச்சுக்க, சூப்பரா இருக்கும். அதுவும் வேணும்டா, பாதி நேரம் வேணும்டா. ஆனா ஏன் கண்ணனா இந்த புவியில் நான் பிறந்தேன் அப்படின்னு கேட்டா இந்த பூமி பாரம் தீர்ப்பதற்காகவும் என் தங்கை உமா மகேஸ்வரிக்கு. ஆமா, இப்ப இந்த சாமி டிராக்டர்ல கொண்டு வந்தாங்க. அது என்ன சாமி? பாஞ்சாலி அம்மன். பக்கத்துல ஊர்ல திரௌபதம் கோயில் இருக்கா? பெரிய கோயில். ஆஹா, அப்ப நீங்க திருவிழா நடத்துவீங்களாப்பா? என்ன நடத்தலாம், அதேதான் அம்மா கொண்டு வந்துக்கிறோம். அண்ணன் கூட பார்வதி பரம கடவுள் இந்த பகவான் தெரியாதவங்க எதனா பேசுவாங்க, ரொம்ப படிச்சவங்க அதிகமா பேச மாட்டாங்க. ஏன் இதை உங்களுக்கு சொல்றது கேட்டா, ஏங்க இன்னைக்கு அதை கொண்டாந்து வச்சிருக்காங்கல்ல இந்த திரௌபதி அம்மன், பாஞ்சாலி அம்மன். அவங்க வேற யாரும் இல்லை. அவங்க ஈஸ்வரியா இருந்து இந்திரசேனையா பிறந்து நலாயனியா பிறந்து மறுபடியும் அந்த அம்மா திரௌபதியா வந்து பிறக்கிறாங்க யுக கணக்கு முடிக்க. ஆமா, அதனாலதான் அப்ப ஈஸ்வரி, பகவான், பரமக்கடவுள் இவங்க 3 பேரும் ஒரே உருவத்துல நிக்கிறாங்க. அதனாலதான் தேவந்தூரார் எழுதினார். எப்படிங்க? சங்கரனார் வேணி தங்கில் தங்கையும் தமையனுமாய், சங்கரனார் வேணி தங்கில் தங்கையும் தமையனுமாய், பங்கேற்று கொண்டனர்கள் பாதத்த தரிசனமே, பங்கேற்று கொண்டனர்கள் பாதத்த தரிசனமே. போன புதுக்கறி கேட்டு பால் நோயல் கொடுத்தான். அவங்க சண்டைக்கு வர போறாங்களா வீட்டுக்காரங்க? நான் ஏன் கடிக்கு வரக்கூடாது? பாஸ் வாழணும். சரி, அதெல்லாம் அடிக்காத. அந்த மாதிரி தம்பி, அந்த திரௌபதி அம்மனை கொண்டு வந்து பகவானை நிறுத்தி இந்த நன்னகரத்தில் கொண்டாடப்பட்டது. ஆனா இரு, அதனால அப்ப இது ஒரு சிறப்பான கிராமம் என்றே சொல்லணும். அரசகுப்பம் சொன்னா ஏற்கனவே அரசர்கள் இருந்த குப்பம் இது. ஏற்கனவே அரசர்கள் இருந்த குப்பம். அதனால இது பேரு அரசகுப்பம் வச்சிருக்கணும். அதாவது நான் பேர்ல சொல்ல முடியாது. அதனால பேர் வந்த காரணம் அந்த திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு அப்படின்னு சொன்னா இவங்க எல்லாம் கொடுத்து வைத்தவர்களை. அதனால நான் கண்ணனா பிறந்த வரலாறு இந்த பூமி பாரம் தீர்க்க என் தங்கை உமா மகேஸ்வரிக்கு உதிரக்கபாலத்துக்கு உதிர சாதிப்பதற்குத்தான் நான் கண்ணனா வந்து பிறந்திருக்கேன். ஆனா ஒரு செய்தி தெரியுமா? நான் கண்ணனா பிறந்த செய்தி ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப மும்மூர்த்தி தேவர்கள், மும்மூர்த்தி தேவர்கள். ஆமா, அவன் திரும்பி பாக்குறா. மும்மூர்த்தி தேவர்கள் சாத்தகி ஐயா ஏசாவேமா பிரம்மனால் படைக்கப்பட்ட பிரதண்டாசூரனும் உத்தண்டாசூரனும் 2 பேரும் தேவர்களை அடித்து விமர்சனம் செய்து வருகிறார்கள். ஏன்னா அவன் மரம் வாங்கிட்டான். யோனின் வழியா பிறந்தவர் கையால் மாளக்கூடாதுன்னு பிரம்மா கொடுத்த வர்றோம். பகவானை விட ஈஸ்வரனை விட பிரம்மா கொடுத்த வர்றோம்
அத ஒண்ணுமே செய்ய முடியாது. செய்ய முடியாது. ஆமா. ஆ, அந்த மாதிரி ஆ, இளநீனுக்கு வரம் கொடுத்தாராம். ஆ, பிரம்மதேவ கிட்ட வாங்கினாமா. ஆஹா, அதனால பிரம்மாவே வரம் கொடுத்துட்டான். ஆஹா. அதனால அதனால அந்த பிரதண்டாசூரனும் ஆ. அந்த என்னது உத்தண்டாசூரன் உத்தண்டாசூரனும் இவங்க ரெண்டு பேரும் ஆ. அதோட படாத பாடுபடுறாரு என் மச்சான் பரம கடவுள். ஆஹா, ஐயோ என்ன சொல்றீங்க? வாங்கன்னு வாங்குறாங்க ரெண்டு பேரும். ஆ, இன்னைக்கு என் கையில என்ன ஆக போகுதுன்னு எதுக்கும் தெரியல. இப்ப கொடுத்த 100 ரூபாய் பஸ் ஏறி வீட்டுக்கு போயிடு. யாரு? போனாலே தான் நான் சொல்றேன். அப்படியே இப்ப வச்சிருக்கீங்க. அப்பா கொடுத்தாருல்ல, நீ சொல்ல பார்த்தா ஞாபகம் வந்தது. அதுதான் நான் வேணும்ன்றேன். இன்னொரு 100 ரூபாய் பத்தல கொடுக்குறாருங்க. இன்னைக்கு உங்களுக்கு தகுதியான ஒரு நாடகம். இன்னைக்கு எங்களால ஆடி கொடுக்க முடியாது, இருந்தாலும் பரவாயில்லை. இரு, இரு. இப்போ ஆ, உங்களுக்கு முழு நாடகம் ஆடி தரலன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு காரணம் தெரியுமா? என்ன? ஊரு நல்லா இருந்தாதான் ஓட்டுக்கு பிச்சை. ஆமா. நீங்க நல்ல சுகசேமமா வாழ்ந்தாதான் ஆ, அடுத்த வருஷம் அந்த மாதிரி ஆடக்காரர் நாங்க வந்து இல்ல வேற யாருன்னா இருந்தாலும் சரிதான் இந்த பகவானுடைய திருவிழாவை செய்து ஆ, மறுபடியும் கூப்பிடுவீர்கள். ஆ, அப்போ நம்ம திருவிழா செய்யறது எதுக்கு தெரியுமா? ஆ, மழை வரணும், உண்மைதான். ஊரு ஜெயிக்கணும். கம்பு விளையணும். ஆமா. அதான் அவை பிராட்டி நீர் உயர, நீர் உயர, நெல் உயர, நெல் உயர, மண்ணன் உயர, மணல் உயர, குடி உயர. குடி உயர. ஆ, குடி உயர. குடி அதிகமாகுது. ஆ, அந்த குடி இல்லடா, ஆ. இந்த குடி மக்கள் உயர. ஓ, குடிமக்கள். அதனால நீ யாரும் தப்பா நினைக்காதீங்க. ஆ. நமக்கு மழை தேவை. தேவதான். அதுக்குத்தான் இந்த பகவானை கும்பிடுறோம். ஆமாங்க. அதுக்குதான் இந்த திரௌபதி அம்மனை கும்பிடுறோம். கும்பிடலாம். அதான் உண்மை. ஆ. இல்லையா? ஆமாங்க. டேய், நீர், நெருப்பு, காற்று, ஆ, நீர், நெருப்பு, காற்று. இது மூணு இல்லன்னா ஆ. மனிதன் வாழவே முடியாது. சத்தியமா தண்ணி இல்லைன்னா வாழவே முடியாதுங்க. எந்த தண்ணி? எந்த பச்சை தண்ணி, இப்படி கைய காட்டினா பேருங்க. குடி தண்ணி. இவன் எம்மா சுத்தமா காட்டுறான் பாருங்க. ஆ? தூத்துக்காய தண்ணி கிடைக்க மாட்டேங்க. தம்பி பேரு, பேரு. இது, சரி, சரி, சரி. தம்பி, ஆ, திருவரங்கன் அதனே வந்திடு, திருவரங்கன் அதனே வந்திடு, திருமகள் கலாச்சம் வந்திடு, திருவரங்கன் அதனே வந்திடு, திருமகள் கலாச்சம் வந்திடு. கராவின் உயிர் வதைத்த கடவுளே, கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் வடிவிலே. கராடி உயிர் வதைத்த கடவுளே, கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் வடிவிலே. மரகத மேனியான மச்சாவுடாரா, மங்கை அந்த லட்சுமியார் மார்பலங்காரா, கரியமுகில் வதன ரூப கம்ச சம்மாரா, கரியமுகில் வதன ரூப கம்ச சம்மாரா, காலகலத்திய ஜாதமும் செய்யாத ஞானம் அழைத்திடம் வேணு போவாரா. திருவரங்கன் அதனே வந்திடு, திருமகள் கலாச்சம் வந்திடு, கராடி உயிர் வதைத்த கடவுளே, கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் வடிவிலே. கண்ணா, அண்ணா, காலகலத்திய ஜாலமும் செய்யாத ஞானம் அழைத்திடம் நீலமேக கண்ணா. நீலமேக கண்ணா, யாரவரு? நீலமேக கண்ணா. கண்ணா. ஆ, ஆஹா. ஆ. கலியுக தெய்வம் என்னை காக்க வல்லையா, நான் கதறி அழுக சத்தம் செவியில் கேட்கவில்லையா, கல்லோவும் நெஞ்சா கரையாதோ சொல்லையா, கல்லோவும் நெஞ்சா கரையாதோ சொல்லையா, காமனை அளித்த குமனை கொடுத்தாய், ஆரியில் சோமுகா சூரனை மடித்தாய். திருவரங்கன் அதனே வந்திடு, திருமகள் கலாச்சம் வந்திடு, கராடி உயிர் வதைத்த கடவுளே, கஜேந்திரக்கு மோட்சம் தந்தாய் வடிவிலே. என்னடா 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 இல்லையா? ஹு! கந்தல் பேமா கவிலை. ஏய்! ஓ, மடிவிலே இது அதான் எழுத முடியுமா? மடிவிலே. கஜேந்திரக்கு மோட்சம் ஆஹா. இல்லை இல்ல, காமனை அழித்தாய், பூமனை படைத்தாய், படைத்தாய், ஆரிய சோமுகா சூரனை மடித்தாய். மடித்தாய். ஆ. ஆ. மறை முதல் மாற்றுகின்ற வரதராஜனே. யார் இவரு? வரதராஜ பெருமாள். காஞ்சிபுரத்துல வரதராஜ பெருமாள். ஆ, மறை முதல் போற்றுகின்ற வரதராஜனே, தில்லை என்ன சிதம்பரம் கோவிந்தராஜனே. ஆமாமா. நன்ராஜா சிதம்பரத்துல சிதம்பரத்துல
குடும்பத்துல நடராஜா, இவருக்கு பேர் கோவிந்தராஜா. கோவிந்தராஜா. இந்த ராஜா என்ன இந்த ராஜா அதனாலதான் மறைமுதல் போற்றுகின்ற அவரதராஜனே, தில்லை என்ற சிதம்பரம் கோவிந்தராஜனே, திருவனந்தபுரத்தில் வாழும் பத்மநாபனே. திருவனந்தபுரம் திருவனந்தபுரத்தில் வாழும் பத்மநாபனே, திருவனந்தபுரத்தில் வாழும் பத்மநாபனே. பேர்பட்ட இந்த ராஜா அப்பேற்பட்ட அந்த பகவானை பாட சொல்லி பகவானுக்காக முதலாக எனக்கு மாலை மரியாதையோடு அப்பா பேர் சக்கரை போனார் ஐயா சக்கரை போனார் அவர்கள் எனக்கு மாலை மரியாதையோடு 100 ரூபாய் சன்மானம் கொடுத்தார். அவர் குடும்பத்தில் அந்த எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று அவர் உடற்பலம் தேகப்பலம் மனோபலம் கொடுத்து காத்து ரட்சிக்க வேண்டும் என்று இறைவனையும் எம்பெருமானை மிக பிரார்த்திக்கிறேன். சுவேஜயம் மகாராஜேஸ்வரி மகாக்கணம் உந்திய அப்புறம் ஒரு 100 கொடுத்தார். அவர் பேரு ராமசாமி போனார். ராமசாமி கோனார் எனக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். ஐயா ராமசாமி கோனார் குடும்பத்தில் அந்த திருப்பதி மலைமேல அமர்ந்த எம்பெருமானுடைய மக்கள் சம்பத்து மன சம்பத்து குடி சம்பத்து குபேர சம்பத்தாக வாழ வேண்டும் என்று எம்பெருமானை மிக பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். அவர் இன்னொரு மகாராஜேஸ்வரி மகாக்கிரம் கொடுத்து பெரும் மதிப்புக்குரிய ஐயா சக்திவேல் போனார் அவர்கள் பகவானுக்காக 100 கொடுத்திருக்கிறார். நம்ம குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற நோயற்ற வாழ்வு குறையில்லா செல்வத்தோடு என்பொற்று வாழும்படி இறைவனை பிரார்த்திக்கிற சுவேஜயம். மகாராஜேஸ்வரி மகாக்களம் பொருந்திய இதே அரசங்குப்பத்தை சேர்ந்த பேர் என்ன சொன்னீங்க? எப்பேற்பட்ட பேர் வச்சுக்கிறாங்க. இப்பதான் நான் பாடினேன். கராவின் உயிர் வதைத்த கடவுளே, கஜேந்திரருக்கு மோட்சம் தந்தாய் மடிவிலே. என்ன நாம எல்லாம் பேர் வச்சா தோப்பலாம். கவுண்டர் ஜாதியில பேர் வச்ச குப்ப என்ன அவன் என்ன பேர் எங்க அப்பா பேரு மண்ணாங்கட்டி கவுண்டர் இருப்பான். அதை சொல்றா எங்க அப்பா மண்ணாங்கட்டின்னு. நான் என்ன பண்ணுவேன்? இது உமா கேவலமா பேசு. சம்பளத்தை குறைச்சு கொடுத்துருமா? ரைட். அப்பேற்பட்ட ஆர்வலர் கஜேந்திரன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் எமக்காக 500 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று வாழ வேண்டும் என்று அந்த எம்பெருமானை மிக பிரார்த்திக்கிற சுவே ஜெயம். அப்படியா? பேரோகி அவராகினி ஞானாம்பிகை நீண்டு தடாகினி பேயாண்டவனோடு உண்டாகினி அம்மா இன்றே அம்மா பாஞ்சாவன் சசிகுமார் திரௌபதி அம்மனை பற்றி பாட சொன்னார். பேர் ஓங்கிய வீர வராகினி ஞானாம்பிகை நீலி தடாகினி பேயாண்டவன் ஓட்டு உண்டாகினி ஈஸ்வரோடு வாதாடக்கூடியவள். அந்த ஈஸ்வரியா இருந்து இந்திரசேனையா பிறந்து மறுபடியும் நலாயினியா பிறந்து யுக கணக்க முடிக்க பாஞ்சாலன் யாகத்தில் 16 வயது பெண்ணா பிறந்தவள் அந்த அம்மா திரௌபதி. அந்த திரௌபதி அம்மன் தேடினால் எமக்காக 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று பணம் கொடுத்தவர் குடும்பத்தில் இறைவன் திரௌபதி அம்மன் துணை இருக்க பகவான் துணை இருக்க ரட்சிக்க பிரார்த்திக்கிற சுபே ஜெயம். 200 ரூபாய் கொடுத்தது யாரு? கிருஷ்ண போனார். என்ன பச்சை மாமல்லை போல் மேனி கண்ணா
உயர்ந்த வானத்தில் மதிப்புக்குரிய ஐயா கிருஷ்ண கோனார் இந்த பகவானுக்காக 200 ரூபாய் கொடுத்திருக்கிறார். அன்னவர் குடும்பத்தில் எம்பெருமானுடைய கடாட்சம் பெற்று இறைவனோடு பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கிற சுவே என்ன சொன்னது? திருவரங்கம் ஆமா சிலை பாட்டு எல்லாருக்கும் அதை போட்டோம் சூப்பரா. சொல்லுமா அப்படியா? ஏன் பள்ளி கொண்டீரையா பள்ளி கொண்டிரையா அவர் புத்து ஜெய பருவத மண்ணில் அவதரித்த 2 ஆற்றின் அடிமையில் ஏன் பள்ளி தம்பி அவர் ஏன் போய் திருவரங்கத்துல படுத்தார் தெரியுமா? ஏன் பகவான் போய் திருவரங்கத்துல படுத்தாரு? ஏன் படுத்தாரு? குடிச்சு பார்த்துப்பாரு. அவன் சிச்சா எனக்கு சிரிப்பு வந்துச்சு. பகவான் குடிச்சிட்டு படுத்தாரான். திருவரங்கன்னு சொன்னா காவேரி பூப்பட்டணம். எங்க? காவேரி பூப்பட்டணம். காவேரி பூப்பட்டணம். சிதம்பரத்துல இருக்கக்கூடிய நடராஜ பெருமாள் அவர் கேட்கிறார், மைத்துனா என் பக்கம் ஜலமே இல்ல, குடிக்க தண்ணி இல்ல அப்படின்னு கேட்கிறார். அப்பதான் நான் போய் கொள்ளட காவேரியில குறுக்கப்படுத்தேன். அதுக்குதான் அந்த காலத்துல இருக்கிற ஆட்டக்காரங்க இருமா அந்த காலத்து ஆட்டக்காரங்க கத்துக்கிற ஆடுறவங்க என்ன பாடுவாங்க தெரியுமா? கொள்ளட காவேரி நீ குறுக்க தரித்தவா கோபால மாதவனே யாதவ கண்ணா. இது அந்த காலத்து பாட்டு. அதனால மத்தலக்காரன் நினைக்கிறான் இதெல்லாம் அந்த மாதிரி தம்பி நான் குறுக்க படுத்து தண்ணியை திருப்பலன்னு சொன்னா சிதம்பரம் பக்கம் தண்ணியே இல்லாத போயிட்டு இருக்கும். அதனாலதான் எப்படி ஆம்பல் பூத்த ஜெய பருவத்த மட்டும் வெண்ணில் அவதரித்த 2 ஆற்றின் நடுவினி ஏன் பள்ளி கொண்டீரையா நீங்கள் ஏன் பள்ளி கொண்டீரையா ஓசிகள் சொல் குறித்ததற்கோ அழைக்க குறையதற்கோ தவித்ததற்கோ ஈசன் வில்லை முறித்ததற்கோ பரசுராமன் உர பறித்ததற்கோ அது மாதிரியாதம் எதிரேச பெண்ணுடன் பெண்கள் அது தொழிலாளர் அது மீசுரமா சென்ற கூட தண்ணியிலே விதைகள் அந்த இறைக்கோ அது காசனி மீதில் மாறி சர்வதில கைதோடத்தை இறைக்கோ ஓடி கலைக்கோ தேவியை தேடி இறைக்கோ மரங்கள் 7 துளைக்கோ கடலை கட்டி விளைக்கோ இலங்கை என்ன அது காவல்மா நகரை இடித்த வருத்தமோ ராவராஜிகளை மடித்த வருத்தமோ நேரம் பத்தாது. அதனால அப்ப திருவரங்கத்தில் இது திருவரங்கம் தான். அது அங்க ஸ்ரீரங்கம் இருக்குது, அது திருவரங்கம் தான். அதனால சிதம்பரத்துக்காக பரம கடவுளுக்காக இருப்பதற்குத்தான் அகமா போய் அங்க படுத்தேன். இந்த சூராஜி சூரனை அடிச்சு அதை பண்ண வரலான்னு நினைச்சுட்டு இருக்காங்க. அதனால நான் தனியா உதவாங்க கூடாது, கூடாது. என் மனைவி லட்சுமி இருப்பா. பகவான் கூட்டாங்க லட்சுமி சீக்கிரம் கொண்டா. இதோ லட்சுமி
தான் கரெக்டா நம்ம வந்து இதுதான் வச்சுட்டேன். நாடகம் முடிஞ்சிட்டு ஏம்மா, வாங்கய்யா. வணக்கம் 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 வணக்கம். ஓஹோ, அதே பத்திரியா? தமிழ்நாட்டு எப்படிப்பட்ட சபை? லட்சுமி கடாஜி போது லட்சுமியே கடாஜி. ஆமாப்பா. எதற்காக கூடப்பட்ட சபை? உங்க வீட்டுக்காரதான் ஓ பகவான். தம்பி, வைகுந்தமே பொற்பிடமாய் அமுதனுடைய ஆஹா. ஸ்ரீ நமோ நாராயணமூர்த்தி ஆஹா. 10 அவதார மூர்த்தி பத்தாவதாரமூர்த்தி. அவருடைய மனைவி ஆஹா. அவருடைய மார்பில் தங்கக்கூடியவர் ஆஹா. இந்த ஆதி லட்சுமி 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 லட்சுமி. ஓஹோ. ஆதிலட்சுமி, சுப்பலட்சுமி, மகாலட்சுமி, ஆ. விஜயலட்சுமி. தம்பி, ஓ. தானியலட்சுமி, தனலட்சுமி, தானியலட்சுமி, வீரலட்சுமி, விஜயலட்சுமி ஆஹா. இப்படி சொல்லப்பட்ட ஆ. 8 அஷ்டலட்சுமிகள். ஓ. ஆமாடா தம்பி, புரிஞ்சியாமா? அப்படி இருந்தாலும் லட்சுமியில ஒரு லட்சுமிங்க. ஆமாண்டா. மகாலட்சுமி. தம்பி, ஆ. நான் எப்படி பிறந்தேன்? எப்படி வந்தா? தம்பி, ஆஹா. அமிர்தம் கிடையும் பொழுது அமிர்தம் போது தேவர்கள் ஒரு புறமும் ஒரு குடும்பம். அசுரர்கள் ஒரு புறமும் அது மேல பேமலி ஒரு குடும்பம். அப்படி அமிர்தம் கிடந்தார்கள். அப்படி பிறந்த மாதர்கள் 7 மாதங்கள் பிறந்தோம். ஆமாண்டா. லட்சுமி ஒன்று, தாரை, தாரை, இந்திராணி, இந்திராணி, மண்டோதரி, மண்டோதரி, அகலகி அகலிகை. இப்படி சொல்லப்பட்ட ஆஹா. 7 மாதங்கள் பிறந்து பிறந்து அவருடைய கணவர் ஏற்றவாறு ஆஹா. திருமணம் செய்து சரி. சந்தோஷமா இருக்கிறோம். உங்க வீடியோ போய் கட்டளை. ஆமா. அது சீக்கிரம் சிம்மத்துல போய் உட்காருங்க. ஐயா பகவானே, மகாலட்சுமி. ஏய், லட்சுமி வந்ததா? வந்துட்டாங்க. வர சொல்லு சொல்றா. வர சொல்லு சொல்றா. கேக்குதா? அத ஏமா வர சொன்னாங்க ஐயா. ஓஹோ, பிராமணி. என்ன லட்சுமி? வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க வா. அண்ணி வணக்கம். கார்த்திக் அண்ணா. நீ சாத்தகையே வேணா எனக்கு. அவன்கிட்ட வா, வா, வா. அதெல்லாம் போடவே போடாம கைதா. நீங்கள் பஞ்சாயுத இளங்கோ நேரங்களாமா? ஒத்தி கட்சி போயிடுச்சே. ஆயிரம் போட்டு அப்படி போடு. லட்சுமி நித்யவாகி மகிபால லட்சுமி இந்த லட்சுமி அணிந்து கொடுக்கணும். லட்சுமி மன்னவா, வேட்டாளத்தைச் சேர்ந்த சீனிவாசன் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் ஆஹா அவருடைய பேத்திக்கு குழந்தை இல்லையா? ஆஹா அதனால இன்னைக்கு இந்த பகவானை பிரார்த்தனை செய்து ஒரு 100 ரூபாய் கொடுக்கறேன். அடுத்த பயணம் குழந்தை இருந்தா நேரா திருப்பதி நான் வர்றேன் அப்படின்னு பிரார்த்திக்கிறார். பேத்திக்காக குழந்தை இருந்தால் நான் திருப்பதி வந்து உன்னுடைய பாதத்தை மிதிக்கிறேன் அப்படின்னு பிரார்த்தனை செய்கிறார். சரி, அந்த பகவான் விட்டதே இல்லை. ஆமாங்க, ஆ, இதுவரை கைவிட்டதில்ல. நாமம் விட்டோர் யார் கேட்டார்? அதானே அதனால ஆஹா. அந்த பகவானுடைய புத்திர பாக்கியம் பெற்று ஆ. பகவான் அருளை பெற்று எங்குற்று வாழ வேண்டும் என்று இறைவனையும் குழந்தை செல்வத்தோடு காட்சியளிக்க வேண்டும் என்று எம்பெருமானை மிக பிரார்த்திக்கின்ற சுபே ஜெயம். லட்சுமி மன்னவா, என் பாதம் படிந்தாய் அல்லவா? ஆமாங்க. ஆஹா அடி ஆட்டக்காரன் தங்கையாலே வேட்டக்காரன் மாமியாரே. ஆட்டக்கார தங்கன்னா ஆ. என்ன லட்சுமி பேசுற? ஆட்டை வருதா என் தங்கிச்சுதா நீ ஆட்டக்காரன்
டேய் வடாங்க. நீ இந்த ஆட்டக்காரன், நானும் இந்த ஆட்டக்காரன். இந்த உலகத்திலே ஆட்டக்காரன்னு சொன்னா தில்லை சிதம்பரத்தில் நாட்டியம் செய்தாரே சிவபெருமான், அவர்தான் ஆட்டக்காரன். ஆமா எங்க அண்ணன்? ஏய் அது மட்டும் இல்ல, நான் அவருக்கே மிருதகம் வாசிக்கல, என் தங்கை உமா மகேஸ்வரிக்கு மிருதகம் வாசிச்சேன். யாருக்கு? தங்கைக்கு. ஆமா. ஆனா அவருக்கு மிருதகம் வாசிவன் நந்தீஸ்வரன். ஆமா. அதனால இந்த உலகத்திலேயே ஆட்டக்காரன்னு சொன்னா முத தெருக்கூட்ட ஆள் சிதம்பரத்தில். ஆமாங்க. அவர் ஆட்டக்காரனுக்கு நீ தங்கச்சி. ஓஹோ, அதனால ஆட்டக்காரன் தங்கை. அர்த்தம் தெரியாத பேசுறா பாரு. ஆமாங்க. வேட்டக்காரனை யாரு தெரியுமா? யாருங்க? கேட்டா வேடுவனா போய் வண்டிய மலம் கொஞ்சம் யாரு? முருகன். ஆமா. அப்ப முருகனுக்கு நீ யாரு? மாமியா இல்ல? மாமிதான். நம்ம பணம் கொடுத்துருக்கோம். ஆமாங்க. அதனாலதான் அடி ஆட்டக்காரன் தங்கையாலே வேட்டக்காரன் மாமியாலே இப்படி போன லட்சுமி, இந்த மாட்டுக்காரன் ஆசிர் தந்தை மங்கையே வாடி. நீ என்ன பேசுகிற? ஐயா மாட்டு வியாபாரம் பண்ணீங்களா? நாங்க கேள்விப்பட்ட வாத்துக்காரன்னு. மாட்டுக்காரன்றீங்களே, சின்ன வயசுல வாத்துக்காரன். மாட்டுக்காரன்னு சொன்னா இப்ப எங்க பார்த்தேன் வரும் வழியில அப்படியே சும்மா பகவான் எதுக்கு அப்படியே பகவான் நிக்கிற மாதிரியும் அப்படியே பக்கத்துல பசு இருக்கிற மாதிரி தெரியுமா? அது மேல இந்த பக்கம் இருந்தா பாரு, அந்த பக்கம் இருந்தா போய் பாரு. ஓடி ஓடி நான் சொல்றது புறா இருக்கும். ஆமாங்க. மாடு பால் குடிக்குது. அதனாலதான் இந்த மாட்டுக்காரன் ஆசிர் தஞ்சன் மங்கையா வாடி. உனக்கு உமக்கு என்பெருமான உங்களை பெற்று என் பொற்று வாழும்படி உனக்கு ஆசை கொடுத்திருக்கின்றேன். தமிழுடைய வாக்கியம் சுவாமி. போகட்டும். அண்ணாவா, இன்றைய தினம் வர வைத்த காரணம் என்ன காரணம்? கொஞ்சம் கூப்பிட்ட செய்தி தானே. ஆமாங்க. நாம ரெண்டு பேரும் சுகபோகமா இருப்போம். ஓ, சந்தோஷமா இருக்கணும். எதனா குறை உண்டா? எந்த குறையும் கிடையாது. எந்த குறையும் கிடையாது. எந்த குறையும் இல்லாத கண்டிப்பா இல்லைங்க. சுகமா இருக்கிறோம். ஆமாங்க. நமக்கு என்ன குறையா? சூத்துக்கு எண்ணெய் இல்லையா? தலைக்கு துணி இல்லையா? கோடி காய்ட்டு இல்லையா? சூத்துல கொண்டு எண்ணெய் தருவாங்க. தலைக்கு எண்ணெய் இல்லையா? குறை எங்களுக்கு எந்த குறையும் கிடையாது. ஆமாங்க. அதனால நான் ஒரு கனவு கண்டேன். எப்படி கனவு? ஓஹோ, நாம ரெண்டு பேரும் உதவாங்கிற மாதிரி கனவு கண்டேன். நடக்க போகுது. என்ன சிரிக்கிறாங்க? அது உண்மைதானா? நமக்கு எந்த குறையில நம்ம நினைக்கிறோம். யாரு என்ன ஆட்சி பார்க்க முடியுமா? நம்ம யாரு? நம்ம அதானே கேட்டேன். திருவண்ணாமலை தேர் இல்ல கடல கூட வந்துறீங்க. ஆடு பார்த்து தகச்சிக்கிட்ட போக போறேன். என்ன எங்க அப்பா இப்படி சொல்றாரு? உண்மைதான் சொல்றாரு அவரு. பைத்தியக்காரன். என்ன பைத்தியக்காரனா? டேய், என் கையில சக்கரை இருக்கிற வரை, எங்க வீட்டுக்கார ஆயுதம் இருக்கும் வரை, அது என் பொண்டாட்டி முடியுமா? என் பொண்டாட்டி என் பக்கத்துல இருக்கிற வரை அவன் இருக்கிற ஸ்டாங் என்ன 10 பேர் அடிப்பான். ஆமாங்க. கையில என்ன வச்சுக்கிறீங்க? கையில வச்சுக்கிறீங்க? கையில சக்கரை வச்சிருக்கா? உங்க நாட்டாரு ரமணா. ஐயா, டாடாஸ்ல ஒரு பக்கம் சக்கரை இல்ல ஐயா. டேய், அந்த சக்கரை இது இல்ல. 1000 சிரம். ஓ, 1000 சிரம். 2000 கரம். 2000 கரம். சுதர்சன சக்கரம் தான் கம்யூனிட்டி. டேய், இது சாதாரண சக்கரை மாவனண்டி. அதெல்லாம் நினைச்ச பரக் அதனால இருவரும் அமர்ந்து இன்றைக்கு பஞ்சர கட்டை இருக்கலாம். பஞ்சரை சந்தோஷமா இருக்கு. அது மோக சுந்தர ஜோதி பதனி